வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 4 ஆனி 20 சனிக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி. முதலில் இன்றைய நேர விவரங்களை விரிவாக பார்த்துவிடுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மற்றும் இரவு 9:30 முதல் 10:30 வரை. இந்த நேரத்தில் சுபகாரியம் செய்யலாம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இந்த நேரத்தில் புதிய காரியங்களை தொடங்க வேண்டாம். ராகு காலம் தடங்கள் ஏற்படுத்தும் நேரம். யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இந்த நேரத்தில் நல்ல காரியம் செய்யலாம். சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் அலைச்சல் வரும் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். கோபத்தை குறைத்து அமைதியாக இருப்பது நல்லது. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த சேனலை பின்தொடருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டால் நல்லது நடக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேச ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகமெடுக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பு கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். அதே நேரத்தில் கையில் இருக்கும் பணம் வேகமாக செலவாக வாய்ப்புண்டு. மற்றவர்கள் விஷயத்தில் தேவையின்றி தலையிட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்பதால் உடல் சோர்வு வந்து நீங்கும். உணவில் கவனம் செலுத்துங்கள். சே என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு புதிய மனிதர்களால் சங்கடங்கள் வரலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 6:30 முதல் 7:30 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் இறை வழிபாடு செய்தால் நன்மை. காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் பேசினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். தெய்வ வழிபடும் முறை: பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு உற்சாகம். ரிஷபம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் தடையின்றி வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் அவசரப்பட்டு புதிய நபர்களுக்கு பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். வீண் அலைச்சலால் மாலை நேரத்தில் தலைவலி வந்து நீங்கும். உறவினர்கள் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. ஏ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 10:45 முதல் 11:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் புதிய உடன்படிக்கை செய்தால் நன்மை. மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரமாகையால் பண பரிவர்த்தனை செய்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். தெய்வ வழிபடும் முறை: சிவனுக்கு வில்வ மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய என்று 47 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு வெற்றி. மிதுனம். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையாக முடியும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருகையால் லாபம் உயரும். கையில் கொஞ்சம் பணம் புழங்கதால் சேமிப்பு கூடும். பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் சிறு இழுபறி நிலை நீடிக்கும். சகோதர வழியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. உணவு கட்டுப்பாட்டில் அக்கறை காட்டுங்கள். கீ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 6:30 முதல் 7:30 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் இறை வழிபாடு செய்தால் நன்மை. காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் பேசினால் நன்மை.
காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். தெய்வ வழிபடும் முறை: ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் ஹனுமதே நமஹ என்று 36 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு நன்மை. கடகம். கடகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் அதிகமாக வரலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கும் என்பதால் மன உளைச்சல் ஏற்படலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி தேடி வந்து மனதை மகிழ்விக்கும். மனைவியின் ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். மாலையில் நண்பர்களை சந்தித்து மன அமைதி பெறுவீர்கள். ஹாய் என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கைமாற்றாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் சூழ்நிலை அமையும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு வாகனத்தில் மெதுவாக செல்வது நல்லது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 6:30 முதல் 7:30 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் தான தர்மம் செய்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். தெய்வ வழிபடும் முறை: விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் கணபதியே நமக என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு செலவு. சிம்மம். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களது திறமையான செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே சமயம் அண்டை வீட்டாருடன் சிறு கருத்து வேறுபாடு வரலாம். பேச்சில் நிதானம் தேவை. தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம். ஆரோக்கியத்தில் சிறிய தும்மல், இருமல் என்றாலும் மருத்துவரை பார்ப்பது நல்லது. மீ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு புதிய நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பேசக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் வங்கி கணக்கு தொடங்கினால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரம் ஆகையால் ஆபரணங்கள் வாங்கினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். தெய்வ வழிபடும் முறை: முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ என்று 47 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு பாராட்டு. கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெளியாட்கள் மூலம் சில எதிர்ப்புகள் மற்றும் அலைச்சல்கள் வரலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. நீங்கள் நல்லதே நினைத்தாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலம் சிறு மன கஷ்டம் வரலாம். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையின்றி தலையிடாமல் இருப்பது இன்று உங்களை காப்பாற்றும். அதே நேரத்தில் தாயாரின் உடல் நலத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி குணமடைவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவோடு புதிய இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். மாலை நேரத்தில் மன அமைதி கூடும். தோ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு புதிய நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பேசக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 11:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் புதிய உடன்படிக்கை செய்தால் நன்மை. மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரமாகையால் குலதெய்வ வழிபாடு செய்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். தெய்வ வழிபடும் முறை: துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் துர்காயை நவக என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு. துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் தடையின்றி நடந்து நற்செயல் நன்மையாக விளையும். மனதில் இருந்த இனம் புரியாத பயம் விலகி
புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அதே நேரத்தில் வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. வயதானவர்களுக்கு காலில் சிறு வலி வந்து நீங்கும். உணவு விஷயத்தில் பத்தியம் இருப்பது நல்லது. நே என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க காரியங்களில் நல்ல அனுகூலம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு புதிய முதலீடுகளை தள்ளி வைப்பது நல்லது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 7:45 முதல் 8:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் புதிய ஆடை அணிந்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரம் ஆகையால் முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தெய்வ வழிபடும் முறை: தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை நமக என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு நற்செயல். விருச்சிகம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்கள் புதிய முயற்சி எதை எடுத்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக முடிந்து நிம்மதி தரும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து மனமகிழ்ச்சி தரும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. வேகமாக செல்வதை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதம் வந்து நீங்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு செயல்படவும். யூ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு கைமாற்றாக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் சூழ்நிலை அமையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் செய்வது நல்லது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். காலை 9 மணி முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரம் ஆகையால் முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. தெய்வ வழிபடும் முறை: லக்ஷ்மிக்கு தாமரை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் மகாலட்சுமியை நமக என்று 36 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு முயற்சி. தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு காரியத்திற்காக சிறு வருத்தம் மற்றும் கவலை வந்து நீங்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களால் இரவில் தூக்கம் குறைய வாய்ப்பு உண்டு. யாரிடமும் அனாவசியமாக பேசி பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளவும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு நல்ல தொகை கைக்கு வந்து சேரும். நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். மாலை நேரத்தில் மன அமைதி தரும் ஆன்மீக சிந்தனை கூடும். பேய் என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற அலைச்சல்கள் குறையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு புதிய நபர்களிடம் குடும்ப ரகசியங்களை பேசக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 4:45 முதல் 5:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் தியானம் செய்தால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரம் ஆகையால் முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். தெய்வ வழிபடும் முறை: காலபைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் பைரவால நமக என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு முயற்சி. மகரம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் நல்ல சுகம் மற்றும் நிம்மதி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கடின உழைப்பை பாராட்டி சிறப்பு சலுகைகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் போட்டிகள் விலகி புதிய வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும். பிள்ளைகள் உங்களுடைய சொற்படி கேட்டு நடந்து கொள்வார்கள். அதே சமயம் வெளியூர் பயணங்களின் போது உணவில் கட்டுப்பாடு அவசியம். கோ என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு குடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு
காலை 7:45 முதல் 8:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் தான தர்மம் செய்தால் நன்மை. மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் பேசினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தெய்வம். வழிபடும் முறை: சரஸ்வதிக்கு மல்லிகை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் சரஸ்வதியை நமஹ என்று 21 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு சுகம். கும்பம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெருமை சேரும். உங்களுடைய புத்திசாலித்தனமான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். புதிய தொழில் தொடங்கும் ஆர்வம் அதிகமாகும். நண்பர்களின் ஆலோசனைகள் வியாபாரத்தை பெருக்க உதவும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைத்தாலும் அதனை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே நேரத்தில் புதிய நபர்களை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். உறவினர்கள் மூலம் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. மாலையில் ஆன்மீக பயணம் செல்வீர்கள். லே என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்னைக்கு எதிரிகளால் இருந்த தொல்லைகள் முற்றிலும் நீங்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரமாகையால் புதிய திட்டங்கள் பேசினால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். தெய்வ வழிபடும் முறை: நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நரசிம்மாய நமஹ என்று 36 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்று உங்கள் ராசிக்கு பெருமை. மீனம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் காரியங்களில் சிறு சிக்கல் மற்றும் தடங்கல்கள் வந்து நீங்கலாம் என்பதால் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து போவது குடும்ப அமைதிக்கு நல்லது. சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்க சான்றிதழை சரிபார்த்து கொள்ளவும். வீண் செலவுகளை குறைக்கவும். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் கணிசமாக லாபம் உயரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். சி என்று பெயர் ஆரம்பிக்கும் அன்பர்களுக்கு இன்றைக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். இன்று நாள் நட்சத்திரம் அவிட்டம். இன்று உங்கள் ராசிக்கு காலை 10:45 முதல் 11:45 வரை தனிப்பட்ட நல்ல நேரம் என்பதால் வங்கி சேமிப்பு தொடங்கினால் நன்மை. இரவு 9:30 முதல் 10:30 வரை கௌரி நல்ல நேரமாகையால் குலதெய்வ வழிபாடு செய்தால் நன்மை. காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம் என்பதால் புது வேலை ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முத்தையா சுவாமி. தெய்வ வழிபடும் முறை: முத்தையா சுவாமிக்கு பூமாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்று 47 முறை சொன்னால் நன்மை நடக்கும். இன்றைய சனிக்கிழமை பஞ்சமி நன்னாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு பகிருங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.